தென்காசிக்காரன் நண்பர்களுக்கு வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா ராமநதி டேம்ல தான் இருக்கோம். அந்த ராமநதி டேம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கடையம் பக்கத்துல மாதாபுரத்து பக்கத்துல தான் வந்து ராமநதி டேம் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க தண்ணி வந்து நிறைய வருது, குளிக்கிறதுக்கு அப்படி செமையா இருக்குது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்து வர கனமழையினால ராமநதி டேம்லயும் தண்ணீர் வரத்து அதிகமாயிடுச்சு. ஸோ வந்து எனது நல்லா போறதுனால குளிக்கிறதுக்கு வந்து அப்படியே சூப்பரா இருக்குது. இந்த டேமோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த பகுதியில் இந்த டேம்னாலதான் அந்த கடையம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து போகுது. ஸோ இப்போ நீர்வரத்து அதிகமானதுனால டேம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி வந்து அதிகமா வந்து தேங்க ஆரம்பிச்சிருச்சு நீர். ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கடையம் பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இந்த டேம்ல வந்து திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரலாம் உள்ள வந்து குளிக்க வரலாம். சனி ஞாயிறு வந்து இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த டேம்ல. ஸோ அதனால வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க வந்து என்ன செய்யலாம்னா குளிக்கலாம், திங்கள் டு வெள்ளி. சூப்பரா இருக்கு குளிக்கிறதுக்கு, ஆனா பாதுகாப்பா குளிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆழமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி வந்து என்ன செய்யணும் இழுக்குது ரொம்ப. ஸோ வந்து அதனால பாதுகாப்பா நீங்க வந்து நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் இந்த ராமநதி டேம். ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இங்க வாங்க. மாதாபுரம் செக் போஸ்ட்ல தோரணமலைக்கு போற வழியில நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ ராமநதி டேமுக்கு போற வழி, அதாவது தோரணமலைக்கு போகலாம், ராமநதி டேமுக்கும் போகலாம். ஸோ ராமநதி டேமுக்கு தோரணமலை நீங்க வந்தீங்கனாலும் ராமநதி டேமை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. செம்ம பிளேஸ், ஒர்த்தான பிளேஸ். வாங்க என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.